ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் டே 2க்கான ஜிஎஸ் டாப்பிக்கு யூனிட் 8 வந்து தென்னிந்திய அரசுகள் 6th இருக்குது. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டே 1 டாப்பிக்காக வந்து சங்ககாலம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ டே 2 டாபிக் வந்து தென்னிந்திய அரசுகள் பற்றி பார்க்கலாம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன ஏரியாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்கமிங் எக்ஸாமில் எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிறத புக்கில் வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிஒய்க்யூ, அதுக்கப்புறமா சில இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணுங்கிறதுக்கு மேலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து இந்த சான்றுகள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பல்லவர்கள் குறித்தான இந்த லெசனில் 3 பேரை பற்றி பார்ப்போம். பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். இல்லை ஹைலி இம்பார்ட்டன்ட் பல்லவர்கள், இவங்களை பற்றி நிறைய கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து செகண்டு இம்பார்ட்டன்ட் வந்து சாளுக்கியர்கள், தேர்ட் இம்பார்ட்டன்ட் தான் ராஷ்டிரகூடர்கள். அதிகமாக கேட்குறது பல்லவர்களை பற்றி கேட்பாங்க. கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. அதுக்கப்புறமா செப்பேடுகளில் வந்து காசக்குடி செப்பேடு, இலக்கியங்களில் வந்து மத்த விலாச பிரசன்னம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். அயலவர் குறிப்பில் வந்து யுவான் ஸ்வாங்கின் குறிப்புகள். ஓகே, யுவான் ஸ்வாங் யாரோட ஆட்சி காலத்தில் வந்தாங்க, எந்த பல்லவரோட ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நரசிம்மவர்மா 1, நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் இல்லை நரசிம்மவர்மன் 1. ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்தாங்க. ஸோ யுவான் ஸ்வாங் வந்தது. ஹர்ஷவர்தர் ஆட்சி காலத்துலேயே வந்தாங்க. ஆனால் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் வந்தது பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மா 1 அவங்க ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பல்லவ வம்சாவளியில் பார்த்திங்கன்னா பல்லவர்களாக இருக்கலாம், சோழர்களாக இருக்கலாம், யாருக்கு அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்னு காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்டரை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்ம விஷ்ணுக்கு அடுத்து வரவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அடுத்து வர்றது முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ இந்த ப்ரியாரிட்டி, இந்த ஆர்டரை பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2ஆம் சிம்மவர்மன், அடுத்து சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா களப்பிரர்களை அழித்து பல்லவரசை உருவாக்கியிருப்பார். நேற்று சங்கம் காலத்தில் களப்பிரர்களை பற்றி பார்க்கும்போது யாருக்கு அடுத்து வந்திருப்பாங்கன்னா பாண்டியர்களுக்கு அடுத்து களப்பிரர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து சிம்ம விஷ்ணுக்கு அடுத்து வர்றது வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன், அதுக்கடுத்து வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லி லைனாக வருவாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன், அதுக்கடுத்து 2ஆம் நந்திவர்மன், ஃபைனலாக வந்து அபராஜிதன். ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் யாருக்கு அடுத்து யாருன்னு லைனாக இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா லைன் பை லைன் ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். அப்புறமா பாக்ஸ் கொஷின் பெரிய புராணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவர் வந்து சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார். ஸோ சிறு தொண்டர் என அறியப்பட்டவரும் முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதியும் பரஞ்சோதி வந்து வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதுக்கப்புறமா தான் சிவபக்தனாக மாற்றினார்னு பெரிய புராணம் கொடுக்குது. ஸோ பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மகேந்திரவர்மனில் பார்த்திங்கன்னா இவரை பற்றி கேட்பாங்க. தனியாகவே கொஷின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வரும். இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவர் காலகட்டம் பாருங்கள், 600 630. தொடக்க காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். யாரோட இன்ஃப்ளூயன்ஸால் மாறினார்னா சைவ துறவியாக வந்து அப்பரால், திருநாவுக்கரசரால் வந்து சைவத்தை தழுவினார். கலை கட்டிடக்கலைக்கு பேராதரவு அளித்தார். திராவிட கட்டிடக்கலைக்கு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். அதுக்கு பேர் மகேந்திர பாணி. இதை நம்ம இந்த லெசனோட லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறமா மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நாடக இதை வந்து எழுதினார். அது சமஸ்கிருத மொழியில் எழுதினார். அதுக்கு அர்த்தம் வந்து குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது.
ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு கேட்பாங்க, இது யார் எழுதுனா, என்ன லாங்குவேஜில், எதை பற்றி. ஸோ இது ரிலேட்டட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நாடகம் வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் தான் வந்து வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு அதிகமான போர்கள் நடந்தது. அந்த போரில் வந்து 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்து வெங்கி வடப்பகுதியில் இருக்க வெங்கியை கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பழிதீக்க விதமாக மகேந்திரவர்மனோட மகன் வந்து சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியிருப்பார். வாதாபி தீக்கிரக்கப்பட்டிருப்போம், 2ஆம் புலிகேசி கொல்லப்பட்டிருப்பார். இந்த இன்சிடென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார்கிட்ட தோத்தாங்க, அதுக்கப்புறமா எதை கைப்பற்றினாங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் வைப்பாங்க. இடத்த பேரையும் மாற்றுவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 2ஆம் நரசிம்மவர்மன், இவரோட இன்னொரு பேர் ராஜசிம்மன். சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிடுறோம். இவர் சீன நாட்டின் தூதுக்குழுவை வரவேற்றிருப்பார். கைலாசநாத கோயிலை கட்டியவர். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. கைலாசநாத கோயிலை கட்டியவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் இல்லை ராஜசிம்மன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், PYQ நீங்கள் எழுதிக்கோங்க. அரசரின் பெயர், பட்டங்கள். சிம்ம விஷ்ணு, அவனி சிம்மர். அதிகமாக முதலாம் மகேந்திரவர்மனை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சித்திரகால புலி, விசித்திர சித்திரன் அழைக்கப்படுவர் யார், இந்த மாதிரி கேட்பாங்க. சங்கீரண ஜனதி, மத்தவிலாசன், குணபாரன், இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட பட்டங்கள். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. மாமல்லன் வாதாபி கொண்டான் அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ வாதாபி கொண்டான் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். நரசிம்மவர்மன் தான் வந்து சாளுக்கியரின் தலைநகரை வந்து கைப்பற்றியிருப்பார். இதுதான் வாதாபி கொண்டான்னு வச்சுருப்பாங்க. கட்டிடக்கலையின் பல்லவர்களின் பங்களிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. கட்டிடக்கலையில் பல்லவர்களின் பங்கு தனியாக நோட் மேக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை படித்து முடிச்சுட்டு கையோடு இதுக்கு மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ஏரியா மட்டும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யுனெஸ்கோவில் வந்து உலக பாரம்பரிய சின்னங்களாக மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. அதே மாதிரி பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு வந்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருந்தது. பாறை குடைவரை கோயில்கள், இது பொறுத்துகளை கேட்கலாம். பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து மாமல்லன் பாணி, கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி. இங்கிலீஷில் சொல்லணும்னா பாறை குடைவரை கோயில் ராக்கட் டெம்பிள், ஒற்றைக்கல் ரதங்கள் மோனோலித்திக் ரதாஸ், கட்டுமான கோயில்கள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள். ஸோ இதை வந்து பொறுத்துக்களை பார்த்துக்கோங்க, கேட்டிருக்காங்க. அப்கமிங் எக்ஸாம்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. மகேந்திரவர்மன் பாணி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுங்குன்றம், சியாமங்கலம். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு கேட்கலாம். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் வந்து 5 ரதங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு யார் ரிலேட்டட்னா மாமல்லன் பாணி. மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் நரசிம்மவர்மா 1. ஸோ அந்த மாதிரி சைடில் எழுதிக்கோங்க, நரசிம்மவர்மா 1. ஸோ இந்த ஒற்றைக்கல் ரதங்கள். அடுத்து மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். அதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம், ஓப்பன் ஆர்ட் கேலரின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அர்ஜுனன் தபசு, பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களே மிகப்பெரியது. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன், இவங்களோட கோயில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில். இது ராஜசிம்மேஸ்வரம்னு அழைக்கப்படுது.
நந்திவர்மன், வைகுண்ட பெருமாள் கோயில். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வைகுண்ட பெருமாள் கோயில் யாரோடதுன்னா நந்திவர்மன். சமூகமும் பண்பாடும். பல்லவரசர்கள் அப்பர் மாணிக்க வாசகர், சைவ அடியார்கள், நம்மாழ்வார், ஆண்டாள், வைணவ அடியார்கள் இவங்களெல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. அதாவது ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. அவங்க கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க, பெண்களும் அனுமதிக்கப்பட்டாங்க. பல்லவர் இதன் மூலிமா என்ன ஆச்சுன்னா பௌத்தமும் சமணம் மதமும் பல்லவர் ஆட்சி காலத்தில் கம்மியாயிட்டு குறைய ஆரம்பிச்சிது அதோட இன்ஃப்ளூயன்ஸு. கல்வியும் இலக்கியமும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேராகிராஃபு. இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. லைனாக யார் யார் என்னென்ன நூல்கள் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நியாய பாஷா என்னும் நூலை யார் எழுதியிருப்பாங்கன்னா வாசியா ஐயர். அடுத்து தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த தட்சிண சித்திரம் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சமஸ்கிருத அறிஞர் தண்டின், அவர் முதலாம் நரசிம்மவர்மனோட அவையில் இருந்தார். இவர் தசகுமார சரிதம் அப்படிங்கிறது எழுதினார். ஸோ இதெல்லாம் லைனாக இங்கே ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா பேஜஸில், அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொறுத்துக்க மாதிரி. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினாக. மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்க. அதனால் ஒன்று தெரிஞ்சால் பத்தாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாரவி, மற்றொரு சமஸ்கிருத அறிஞர் பாரவி. இவர் சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்தார். இவர் கிராராஜுனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை கொடுத்தாரு. அடுத்து தேவாரம் ஆழ்வார்களால், நாயன்மார்கள் தேவாரமும் ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாக இருந்தது. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இந்த பேரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது நீங்கள் நல்லா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டு போனால் தான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகி உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க, பிஒய்க்குன்னு எழுதிக்கோங்க. இந்த பல்லவர் கால கலை, இதிலிருந்து கொஷின் கேட்டே இருப்பாங்க. குடுமியான் மலை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்க ஏரியா. குடுமியான் மலை எது ரிலேட்டட்னா இசை ரிலேட்டடு. ஃபஸ்ட்டு அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இசை குறித்த கல்வெட்டு இது, பல்லவர் ஆட்சி காலத்தில் இது பண்ணது. புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராசாரியர் தான் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருப்பார். அவரை பற்றி இது குறிப்பு இருக்கும். ஸோ இதுதான் ஸோ குடுமியான் மலை கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சாளுக்கியர்கள். ஸோ இது வரைக்கும் பல்லவர்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட தலைநகர் வாதாபி இல்லை பதாமி. 3 பிரிவு: வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி, கல்யாணி சாளுக்கியர்கள். வெங்கியை கீழே சாளுக்கியர்கள்னும் மேலை சாளுக்கியர்னு கல்யாணியும் சொல்லுவாங்க. இதையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவங்களோட கல்வெட்டு மங்களாசேஷனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, பட்டாடக்கல் விருப்பாக்ஷா கோயில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு, யுவான் சுவாங் குறிப்பு. வாதாபி சாளுக்கியர். ஸோ இது கதமாக இருக்கும், அதை ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஐகோல் கல்வெட்டை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு, பிஒய்க்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஐகோல் கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோயிலில் உள்ளது. சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ரவிகீர்த்தி தான் எழுதியிருப்பார். இவர் 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர்.
இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. எதை வச்சும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஒன் வேர்டு டைப்பில் கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், யாருக்கு அடுத்து யாருங்கிற மாதிரி லைனை இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் புலிகேசி குறுநில மன்னராக இருந்திருப்பார். வாதாபியை கைப்பற்றி மதில் சோலை ஏற்படுப்பார். கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கிடையே இந்த ஆறை கேட்பாங்க. அவங்க எந்த ஆட்சி பகுதி பண்ணால் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆட்சி இதுக்கு நடுவில் இது பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவருடைய மகன் வந்து கீர்த்திவர்மன். இவர் வந்து கொங்கன் கடற்பகுதியை கைப்பற்றியிருப்பார். அதுக்கடுத்து 2ஆம் புலிகேசி பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு 2ஆம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பியிருப்பார். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கலாம், யாரோட இதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு. ஹர்ஷருக்கும் இவருக்கும் நிறைய இதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லைகளாக வந்து ஒரு ஒப்பந்தத்துப்படி நர்மதை நதியை வந்து வரையறுத்திருப்பாங்க. இரண்டாம் புலிகேசி தான் வெங்கி பகுதியை கைப்பற்றிருப்பார். அதை சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு கொடுத்துருப்பாரு. அதிலிருந்து கீழே சாளுக்கியா இது வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதோட முதல் அரசர் விஷ்ணுவர்தர் தான். அடுத்து பல்லவர்கள் வாதாபியை கைப்பற்றியிருப்பாங்க. சாளுக்கிய அரசர்கள் அதை மீட்டிருப்பாங்க. 2ஆம் விக்ரமாதித்யன் வந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றியிருப்பார். ராஷ்டிரகூட வம்ச அரச நிறுவனது யாருன்னா தந்தி துர்க்கர், இங்கிலீஷில் சொன்னால் தண்டி துர்கா. ஸோ அவங்க வந்துட்டு 2ஆம் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் தனித்தனியாக பார்த்துக்கோங்க. இது ஒரு இதை வந்து தனியாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, பொறுமையாக படிச்சுக்கோங்க. கல்யாணி மேலை சாளுக்கியர்கள், இவங்களோட தலைநகர் வந்து கல்யாணி, பசவ கல்யாண் அழைக்கப்படுறது. ஸோ இதில் சாளுக்கியர்களின் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க தான் வந்து வெசரா அப்படிங்கிற ஸ்டைலு. வெசராங்கிறது வந்து வெசரா பாணியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த வெசராங்கிறது வந்து திராவிடா தென்னிந்திய கட்டிடக்கலைக்கும் வட இந்திய நகர கட்டிடக்கலையும் மிக்ஸ் பண்ணி உள்ளது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாளுக்கியர்னால் வெசரா கட்டிடக்கலை. அதே மாதிரி இவங்களோட கட்டிடக்கலைக்கான சான்று எங்கன்னா ஐகோல் வாதாபி பட்டடக்கல். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயில் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களசேனால் கட்டப்பட்டது. அடுத்து 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டு அங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குகை கோயில்கள் அவங்களோடது அஜந்தா எல்லோரா நாசிக் இடத்துல இருக்குது. வாதாபியில் இருக்க குகை கோயிலில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட வராகா, நரசிம்மா, இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிவைக்குன்னு எழுதிக்கோங்க. இது ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோயில், பகலில் உள்ள கல்லேஸ்வரர் கோயில். ஓவியங்கள் வந்து சாளுக்கியர் வந்து வாகடகர் பாணியம் பின்பற்றியிருப்பாங்க. அஜந்தா குகையிலெல்லாம் காணப்பட்டிருக்கும். பாரசீக தூதுக்குழுவை வந்து 2ஆம் புலிகேசி வரவேற்பது வந்து அஜந்தா ஓவியத்தில் காட்சியளிக்கலாம். பட்டடக்கல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. பட்டடக்கல் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது, கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. நகரா பாணியில் 4 இதுவும், தென்னிந்திய பாணியில் வந்துட்டு திராவிடா பாணியில் 6 இதுவும் கட்டப்பட்டிருக்கு.
விருப்பாட்ச கோயிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் திராவிட பாணியும், பாப்பநாதர் கோயில் வந்து நகர பாணிலையும் அமைஞ்சிருக்கும். விருப்பாட்சா கோயில் எந்த கோயிலுக்கு மாதிரியாக கட்டப்பட்டிருக்குன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிவைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராஷ்டிரகூடர்கள். தந்தி துர்கா அவங்க தான் நிறுவியிருப்பாங்க. இவங்களோட தலைநகர் பார்த்திங்கன்னா மானியக்கோட்டா ஃபஸ்ட்டு இருந்தது, கர்நாடகாவில் இருக்கும். அது நிறுவனர் வந்து அமோகவர்ஷர். புரோச் அப்படிங்கிறது அவங்களோட துறைமுகம். ஸோ மற்றெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், இது அப்படியே ரீட் அவுட் மட்டும் பண்ணிப்போங்க. இவங்களோட கட்டிடக்கலைக்கு வந்து இலக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா அமோகவர்ஷரால் இயற்றப்பட்டதான் கவிராஜ மார்க்கம். இது பின்னட கேட்பாங்க. இதை கன்னட மொழியில் முதல் கவிதை நூலாக உள்ளது. 3 ரத்தினங்கள்னு யார் சொல்லுவாங்கன்னா ஆதிகவி, ஸ்ரீ பொன்னா, ரன்னா ஆகியவர். ஆதிகவியோட நூல் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம், இதெல்லாம். இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இலக்கியம் சார்ந்து கலை கட்டிடக்கலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரா எலிஃபேண்டா எக்ஸாம்பிள். ஸோ எல்லோரா எலிஃபேண்டோ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ராஷ்டிரகூடர்கள் இருக்கும். கைலாசநாதர் கோயில் எல்லோராவில் இருக்கிறது. எல்லோராவில் மொத்தம் 30 குடைவரை கோயில்கள் இருக்குது. அதில் வந்து கைலாசநாதர் கோயிலும் ஒன்று. முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இக்கோயில் பார்த்திங்கன்னா மாமல்லபுர கடற்கரை கோயிலின் சாயலை பெற்றிருக்கும். கைலாசநாதர் கோயில் வந்து திராவிட கட்டிடக்கலை கூறுகளை கொண்டிருக்கும். எலிஃபேண்டா தீவுங்கிறது ஸ்ரீபுரி அப்படின்னு உள்ளூர் மக்களால் காரப்புரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது. இதோட இயற்பெயர் ஸ்ரீபுரி. எலிஃபேண்டா பார்த்திங்கன்னா மும்பைக்கு அருகே இருக்கக்கூடிய தீவு. போர்ச்சுகீசியர்கள் தான் இதை இப்படி அழைச்சிருப்பாங்க எலிஃபேண்டா தீவுன்னு. இந்த குகையில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி 3 முகங்கள் கொண்ட சிவன் இருக்கும். துவார பாலகர்கள் அப்படிங்கிறது நுழைவாயிலில் காணப்படும் கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துவார பாலகர்கள் ராஷ்டிரகூட சம்மந்தமாக உள்ளது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பட்டடக்கல்லையும் கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனு. ஸோ இந்த லெசனில் வந்து என்னென்ன ஏரியா இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஏரியாஸில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக படித்தாலும் நிதானமாக படித்து இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஏரியாஸ்லலாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவாரம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேவாரம் பற்றி இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இந்த லெசனில். ஸோ அதனால் தமிழ் புக்கில் இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணும். அது நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கவர் பண்ணி நான் கொடுக்குறேன். ஜிஎஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் தேவாரம், அதுக்கப்புறமா பெரிய புராணம், இது 2 பற்றியும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஜிஎஸ்லையும் கொஷின் கேட்பாங்க. ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.